வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். நம்ம இன்னைக்கு 5 minutes சீரீஸில் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கோ இன் டு த வீடியோ. காம்பனன்ட்ஸ் ஆஃப் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4. டெட்ராலஜினாலே அதுதான் பல்மனரி ஸ்டீனோசிஸ், ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி, விஎஸ்டி அண்ட் ஓவர் ரைடிங் அயோட்டா. இதை PROVE ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமானிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேற என்ன டிசீஸ் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஜினட்டல் ஹார்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லா டிசீஸும் இருக்கும். முக்கியமாக ASDயும் PDAவும் இருக்கும். அண்ட் மற்ற சிண்ட்ரோம் எப்போ டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லா சிண்ட்ரோம்லேயே TOF மேபி ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக இருக்கலாம். முக்கியமாக வி ஷுட் நாட் ஃபர்கெட் டு மென்ஷன் த டவுன் சிண்ட்ரோம், வேட்டர் அண்ட் சார்ஜ் சிண்ட்ரோம், போலாண்ட் அண்ட் லாரன்ஸ் மோன்பெல் சிண்ட்ரோம் அண்ட் கோல்டன் ஹார் சிண்ட்ரோம். அண்ட் ஹீமோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா there are 2 types. பிங்க் ஃபேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் சொல்லுவோம். அதில் there will be mild pulmonary stenosis. அப்போது ஸ்டீனோசிஸ் மைல்டாக இருக்கும்போது blood from right ventricle tends to go to the pulmonary circulation and there will be very minimal or no cyanosis. அதனால they are called as pink fallow. இதே if there is a severe stenosis இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அந்த பேஷண்ட்டில் blood will not goes through the pulmonary circulation and it tends to goes from the right ventricle into the systemic circulation and causes cyanosis. அதனால தான் இதை வந்துட்டு நம்ம cyanotic ஃபேலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சைனோசிஸ், கிளப்பிங், பாலிசைத்தீமியா இஸ் வெரி மெயின் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ட்ரையட் ஆஃப் டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ. அதர் ஃபீச்சர்ஸ் ஆர் டியூ டு ஹைபாக்சியா விச் இஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். சைனோஸ்ட் பிளட் சப்ளை ஆகிறதுனால வரது தான் இந்த க்ரோத் ரிட்டார்டேஷன் அண்ட் செஸ்ட் பெயின். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இஸ் டியூ டு த சைனோசிஸ். இதில் முக்கியமாக வி ஷுட் மென்ஷன் த சைனாட்டிக் ஸ்பெல் அண்ட் த பாஸ்டரல் அடாப்டேஷன். இதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் வி ஹவ் டிஸ்கஸ்டு. சைனாட்டிக் ஸ்பெல் அண்ட் த பாஸ்டரல் அடாப்டேஷன் TOFல இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சைனாட்டிக் ஸ்பெல்லில் தேர் வில் பி அசிடோசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டரோட ஆக்டிவேஷன் இருக்கும் விச் மேக்ஸ் த சைனாட்டிக் ஸ்பெல் டூ சிவியர் அண்ட் இது ஒரு விஷியஸ் சைக்கிளாக இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வி ஷுட் ட்ரீட் த ரெஸ்பிரேட்டரி சென்டரை பிளாக் பண்ணுற மாதிரி வி ஷுட் ட்ரீட். அதை நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா there is a postural adaptation in which squat பண்ணால் பேஷண்ட்டில் there will be decreased cyanosis. ஸோ patient love to squat. அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேத்தோஜெனிசிஸை we have discussed in the previous videos. Just we are listing out the clinical features here. That's all. அடுத்து பார்த்தீங்கன்னா differential diagnosis. எந்தெந்த டிசீஸ்லாம் there is a cyanosis, all those diseases are differential diagnosis. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் ஷண்ட் எல்லா டிசீஸுமே இஸ் அ differential diagnosis which is tricuspid atresia, truncus arteriosus, TGA with PS. இது மூணும் it is a right to left shunt. Left to right shunt எப்போ right to left shunt மாறுதோ it is called as Eisenmenger syndrome. And there is a other differential diagnosis. இதுலேயும் there will be cyanosed blood or deoxygenated blood from a right ventricle goes into the systemic chamber. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ECGயில் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். அண்ட் செஸ்ட் எக்ஸ்ரேல there will be boot shaped heart. எக்கோவில் இன்ஃபண்டிபுலர் ஸ்டீனோசிஸ், VSD, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி எல்லாம் தெரியும். அதர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் கலர் ட்ராப்பர், அயோட்டோகிராஃபி, CT ஸ்கேன், MRI எல்லாத்துலேயுமே we can find the tetralogy of Fallot. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இஸ் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல். சர்ஜிக்கலில் பேலியேட்டிவ் சர்ஜரி இருக்குது, டெஃபினேட்டிவ் சர்ஜரி இருக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் மோஸ்ட்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு வி ஷுட் ட்ரீட் த சைனோசிஸ் வராமல் பார்த்துக்கணும். அதுக்காக நீ செஸ்ட் பொசிஷன் போட்டிங்கன்னா there will be decreased cyanosis. அடுத்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அதிகமாக இருந்தால் தான் சைனோசிஸ் ஹைபாக்சியோட சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்க முடியும். ஸோ வி ஆர் அட்மினிஸ்ட்ரிங் ஆக்சிஜன். IV ப்ரொப்பனலால் கொடுக்கும்போது there is increased circulation to the lung and decreased circulation to the system from the right ventricle. அதுக்காக IV propranolol கொடுக்கிறோம். அடுத்து morphine depresses the respiratory center and it cuts off the vicious cycle in the TET spell. அடுத்து பார்த்தீங்கன்னா treatment of acidosis, it is also for TET spell. Then polycythemia-காக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். phlebotomy பண்ணி வெயின் பஞ்சர் பண்ணி அதிலிருந்து blood எடுத்துட்டு we should give the good blood. This is called as exchange transfusion. It is very very important feature in the treatment of tetralogy of Fallot. அடுத்து பார்த்தீங்கன்னா we should
மேக் டக்டஸ் பெர்சிஸ்டன்ட் இன் தோஸ் சில்ட்ரன். ஏன்னா இந்த மாதிரி சிவியர் ஸ்டீனோசிஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா blood will not move through the pulmonary circulation and இந்த pulmonary arteries எல்லாமே ஸ்மால் ஆர்டரிஸாக போயிடும். டு ப்ரிவென்ட் தட் we should make this ductus பர்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் போகிற blood will go into the pulmonary circulation and the pulmonary artery will be large enough to supply the lung and there will be no complications to the lung. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா palliative சர்ஜரிஸில் என்னென்ன இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன காசஸ் இஸ் மேக்கிங் த pulmonary circulation low and pulmonary artery எதிலெல்லாம் சின்னதாக போயிடுமோ அது எல்லாமே இண்டிகேஷன் ஃபார் த palliative சர்ஜரி. இதுதான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மாடிஃபைட் பிளலாக் டாசிக் ஷண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஷண்ட் தட் இஸ் காமன் டுடே விச் இஸ் நம்மளோட சப்க்ளேவியன் ஆர்டரி இஸ் கனெக்டட் டு த பல்மனரி ஆர்டரி ஆன் தட் சைட். கரஸ்பாண்டிங் சைடில் இருக்க சப்க்ளேவியன் ஆர்டரி இஸ் கரஸ்பாண்டிங் சைடில் இருக்க பல்மனரி ஆர்டரி கூட கனெக்ட் பண்ணுறது தான் மாடிஃபைட் பிளலாக் டாசிக் ஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதர் பாலியேட்டிவ் சர்ஜரிஸ் ஆர் பிளலாக் டாசிக் ஷண்ட், வாட்டர்சன் ஷண்ட், பாட்ச் ஷண்ட், கிளென்ஸ் ஷண்ட் அண்ட் பேரேஜ் ப்ரொசீஜர். இதெல்லாமே நான் ஜஸ்ட் ஹியர் லிஸ்டிங் அவுட் அண்ட் திஸ் வில் பி எக்ஸ்பிளைன் இன் அ செப்பரேட் வீடியோ லேட்டர். அண்ட் டோட்டல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரெக்ஷன் கேன் பி டன் வென் தர் இஸ் அ லார்ஜ் பல்மனரி ஆர்டரி ஆர் நார்மல் சைஸ்டு பல்மனரி ஆர்டரி இருக்கணும் to accommodate the blood from the right ventricle. அப்பதான் we should do a total correction and there are two types, Brock's procedure and Rastelli's procedure. These two are done for a tetralogy of Fallot and we are finishing the tetralogy of Fallot here. நம்மளோட சேனலான MIT Medicosஐ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and காமெண்ட் பண்ணுங்க. Thank you.